நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் மை சிட்டி மை பிரைடு. பிப்ரவரி 5இல் வரலாற்றின் பக்கங்களை இன்று பார்க்கலாம். ஜெபுனிசா பிப்ரவரி 5 முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பின் மூத்த மகள். அவர் மிகவும் திறமையானவராகவும் குணங்கள் நிறைந்தவராகவும் இருந்தார். 1691ஆம் ஆண்டு கலகக்கார ஷாஜாதா அக்பருடனான ரகசிய கடித போக்குவரத்து காரணமாக ஜெபுனிசா சலிம்கர் கோட்டையில் சிறையில் அடைக்கப்பட்டு 1702இல் இறந்தார். அவர் பிப்ரவரி 5 1639 அன்று தௌலதாபாத்தில் பிறந்தார். ஜானகி வல்லப சாஸ்திரி ஒரு பிரபலமான கவிஞர். உத்தரப்பிரதேச அரசால் அவருக்கு பாரதி விருது வழங்கப்பட்டது. இந்தி கவிதை வாசகர்களிடமிருந்து மிகுந்த மரியாதை பெற்ற சில கவிஞர்களில் இவரும் ஒருவர். ஆச்சாரிய ஜானகி வல்லப சாஸ்திரியின் கவிதை உலகம் மிகவும் மாறுபட்டது மற்றும் விரிவானதும் கூட. ஆரம்பத்தில் அவர் சமஸ்கிருதத்தில் கவிதைகளை எழுதினார். பின்னர் மகாகவி நிராலாவின் உத்வேகத்துடன் இந்திக்கு வந்தார். அவர் பிப்ரவரி 5 1916 அன்று பீகாரில் உள்ள கயாவில் பிறந்தார். அபிஷேக் பச்சன் ஒரு பிரபலமான இந்திய நடிகர் மற்றும் இந்தி திரைப்பட தயாரிப்பாளர். அபிஷேக் பச்சன் தனது திரைப்பட வாழ்க்கையை தனது சூப்பர் ஸ்டார் தந்தை அமிதாப் பச்சனின் நிழலில் தொடங்கினார். அமிதாப் பச்சனின் மகனாக இருந்ததால் அவருக்கு நல்ல படங்கள் கிடைக்கத் தொடங்கின. மறுபுறம் அவர் அமிதாப்புடன் ஒப்பிடப்பட்ட தொடங்கினார். அப்படி ஆரம்ப காலத்தில் அவருக்கு அதிக வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் அவரது சில படங்கள் தோல்வியடைந்தன. ஆனால் படிப்படியாக அவர் திரைப்பட உலகில் ஒரு வித்தியாசமான பிம்பத்தை உருவாக்கினார். அவர் பிப்ரவரி 5 1976 அன்று மும்பையில் பிறந்தார். புவனேஸ்வர் குமார் சிங் ஒரு இந்திய சர்வதேச கிரிக்கெட் வீரர். அவர் உள்நாட்டு முதல் தர கிரிக்கெட்டில் உத்தரப்பிரதேசத்திற்காகவும் இந்தியன் பிரீமியர் லீக்கில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காகவும் விளையாடுகிறார். குமார் ஒரு வலதுகை வேக நடுத்தர பந்து வீச்சாளர். அவர் பந்தை இருபுறமும் திறமையாக ஸ்விங் செய்கிறார். அவர் பிப்ரவரி 5 1990இல் இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தின் மீரட்டில் பிறந்தார். பிப்ரவரி 5இல் மேலும் பல முக்கிய நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ளலாம். பிப்ரவரி 5 1679 ஜெர்மன் ஆட்சியாளர் லியோபோல்ட் பிரான்சுடன் ஒரு சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். 1783இல் இத்தாலியின் கலாப்ரியாவில் ஒரு கடுமையான நிலநடுக்கம் 25,000த்திற்கும் மேற்பட்ட மக்களை கொன்றது. 1870 இந்த திரைப்படம் முதலில் பிலடெல்பியாவில் காட்டப்பட்டது. பிப்ரவரி 5 1875 செக் பெண்ணியவாதி மற்றும் வாக்குரிமை ஆர்வலர் பிரான்டிஷ்கா பிலாமின்கோவா பிறந்தார். பிப்ரவரி 5 பிரிட்டனுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே பனாமா கால்வாய் ஒப்பந்தம் கையெழுத்தானது. 1914 ஆங்கில உடலியல் நிபுணர், உயிர் இயற்பியலாளர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற ஆலன் லாய்டு ஹாட்ஜ்கின் பிறந்தார். பிப்ரவரி 5 1915 அமெரிக்க இயற்பியலாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான ராபர்ட் ஹாப்ஸ்டாட்டா பிறந்தார். 1917 மெக்சிகோ ஒரு புதிய அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொண்டது. 1922இல் உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூருக்கு அருகிலுள்ள சௌரி சௌரா நகரில் ஒரு காவல் நிலையத்திற்கு ஒரு வன்முறை கும்பல் தீ வைத்தது. இதில் 22 போலீசார் கொல்லப்பட்டனர். 1922 டச்சு போலந்து வம்சாவளியைச் சேர்ந்த குரோஷிய பொறியியலாளர் மற்றும் கண்டுபிடிப்பாளர் எட்வார்டு ஸ்லோவோல்ட்ஜ் பென்கலா இறந்தார். 1926 ஜப்பானிய பொறியியலாளர் மற்றும் கண்டுபிடிப்பாளரான சீச்சி மியாக்கே பிறந்தார். 1961 பிரிட்டிஷ் செய்தித்தாள் சண்டே டெலிகிராஃபின் முதல் பதிப்பு வெளியிடப்பட்டது. 1970 அமெரிக்கா நெவாடாவில் அணு ஆயுத சோதனை நடத்தியது. பிப்ரவரி 1971 அப்பல்லோ 14 பயணத்தின் விண்வெளி வீரர்கள் சந்திரனில் தரையிறங்கினர். 1992 இந்திய கிரிக்கெட் வீரர் திலீப் வெங்சர்கர் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றார். தனது கடைசி டெஸ்ட் போட்டியை விளையாடினார். 1999 தென்னாப்பிரிக்காவின் ஜனாதிபதி நெல்சன் மண்டேலா பாராளுமன்றத்தில் தனது கடைசி உரையை நிகழ்த்தினார். அதே ஆண்டு மே மாதம் தனது பதவியை ராஜினாமா செய்தார். 1999 சோவியத் அமெரிக்க பொருளாதார நிபுணரும் நோபல் பரிசு பெற்றவருமான வஸ்லி லியோன்டிப் இறந்தார். 2005 அணு தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தியதற்காக அணு விஞ்ஞானி அப்துல் காதிர் கானுக்கு பாகிஸ்தான் ஜனாதிபதி பர்வேஸ் முஷரப் மன்னிப்பு வழங்கினார். 2007 இந்தியாவின் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் அதிக நேரம் செலவிட்ட பெண்மணியானார்.
2008 சர்ச்சையில் சிக்கிய பாகிஸ்தானின் அணு விஞ்ஞானி அப்துல் காதிர் கானை தனது நெருங்கிய நண்பர்களை சந்திக்க அரசாங்கம் அனுமதித்தது. 2010 இந்திய துப்பாக்கி சுடும் வீரர் அபினவ் பிந்த்ரா நெதர்லாந்து சர்வதேச துப்பாக்கி சுடும் சாம்பியன்ஷிப்பில் 600க்கு 596 மதிப்பெண்கள் பெற்று தங்கப்பதக்கத்தை வென்றார். 2016 பிப்ரவரி 5 நிதி அமைச்சகம் யூடியூபை தொடங்கியது. பிப்ரவரி 5 காஷ்மீர் ஒற்றுமை தினம். பாகிஸ்தான் காஷ்மீர் மக்களுக்கு ஆதரவை காட்டவும், காஷ்மீர் மோதல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பாகிஸ்தானில் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. இதில் பேரணிகள், அணிவகுப்புகள் மற்றும் உரைகள் அடங்கும். தேசிய வானிலை நிபுணர் தினம். வானிலையை முன்னறிவித்து அறிக்கை செய்வதன் மூலம் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வுக்கு பங்களிக்கும் வானிலை ஆய்வாளர்கள், வானிலை ஒலிபரப்பாளர்கள் மற்றும் வானிலை பார்வையாளர்களை இந்த நாள் கௌரவிக்கிறது. ரூனே பெர்க் தினம். பின்லாந்து பின்லாந்தின் தேசிய கவிஞரான ஜோஹன் லுட்விக் ரூனே பெர்க்கின் நினைவாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் அவரது பெயரிடப்பட்ட பேஸ்ட்ரியான ரூனே பெர்க்கின் டார்ட்டை உட்கொள்வதன் மூலம் குறிக்கப்படுகிறது. ஒற்றுமை தினம் புருண்டி. இந்த நாள் புருண்டியில் ஒற்றுமை மற்றும் அமைதியை ஊக்குவிக்கிறது. இது புருண்டி மக்களிடையே நல்லிணக்கம் மற்றும் தேசிய ஒற்றுமையை வளர்ப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பொது விடுமுறை. மற்றும் ஒரு வரலாற்று பக்கங்களில் நாளை சந்திக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம். நன்றி.